வாணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த காகாஜி வைத்தியர் என்பவர் சப்தசிருங்கி தேவியின் ஆலயத்தில் பூசாரியாக இருந்தார். அவர் தினமும் தேவிக்கு பூஜை செய்து வந்த போதிலும் அவரது மனமானது வேதனைகளால் நிறைந்தும் அமைதி இழந்தும் இருந்தது. பல கோவில்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட்ட பின்னும் அவரது மனமானது அமைதியை பெறவில்லை. எனவே மீண்டும் அவர் தன் கிராமத்திற்கு திரும்பினார். மன அமைதி பெற விரும்பிய அவர் தான் தினமும் வழிபடும் சப்தசிருங்கியிடம் வழி கேட்டார். அவர் மேல் இரக்கம் கொண்ட தேவி அவரை சாய்பாபாவை சென்று வணங்குமாறும் அதனால் மனமானது அமைதியடையும் என்றும் கூறினாள். சீரடி எங்கிருக்கிறது? அங்கே போவது எப்படி? சாய்பாபா யார் என்று தெரியவில்லையே. சீரடி விஜயம் எப்படி நடக்கப் போகிறதென்றும் தெரியவில்லையே என்று காகாஜி குழம்பினார். நாம் கடவுளை காண வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைத்து விடாது. கடவுளின் பூரண அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் மட்டுமே அவரை காண இயலும். ஆனால் சாய்பாபாவை ஒரு பக்தர் காண விரும்பினால் தன்னிடத்தே வரச் செய்யும் வழியையும் அவரே செய்தும் கொடுப்பார். சாய் தரிசனம் கண்ட காகாஜி மனமகிழ்ந்தார். அவருடைய இதயம் நெகிழ்ந்தது. சாய்பாபாவின் அருள் அவரின் மீது பொழிந்தவுடன் மனக்கவலைகள் பறந்தோடின. வியப்பெறும் வகையில் மனதின் சஞ்சலங்கள் ஓய்ந்தன. என்னிடம் சாய்பாபா ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, சமாதானமும் செய்யவில்லை, ஆசீர்வாதமும் செய்யவில்லை. வெறும் தரிசனம் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அளித்துவிட்டது. சஞ்சலங்களால் அலைபாய்ந்து கொண்டிருந்த என்னுடைய மனம் தரிசனத்தால் அமைதியுற்றது. இவ்வுலகுக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கிறேன். இது தரிசன மகிமையே அன்றி வேறெதுவும் இல்லை. சாய்பாதங்களில் பார்வை குவிந்தது. வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. சாய்பாபாவின் லீலையை எண்ணி ஆனந்தம் பொங்கி வழிந்தது. சாயின் பாதங்களில் சரணடைந்த போது அகத்தில் ஆனந்தம் பொங்கியது. பழைய சஞ்சலங்களை அறவே மறந்துவிட்டதாக அவர் கூறினார்.